ஓகே, இது போன பதிவினுடைய தொடர்ச்சி தான். ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்னு நம்ம அந்த பாட்டை குறிச்சோ அதை குறிச்சோ விமர்சனம் பண்ணல. அந்த பாட்டை வச்சு சிலர் வந்து கிறிஸ்தவத்தை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, கிறிஸ்தவத்தை தவறாக பேசியிருக்கிறாங்க. ஸோ அதை குறித்து நான் கொஞ்சம் உங்களிடத்துல பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ப்ளூ சட்டை மாறன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு படம் எடுத்ததாக நான் படம் பார்க்கறது இல்லை. இருந்தாலும் அதை குறித்து விமர்சனங்கள் சில விஷயங்களை பார்க்கும்போது, கிறிஸ்தவத்தை குறித்து அதில் விமர்சனம் பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும்போது அதனுடைய விமர்சன வீடியோக்களை பார்ப்பேன். பேசுறாங்கல்ல இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அதில் ஒரு டைலாக்ஸ் வந்ததாக அதில் கட் பண்ணி எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது இந்த மதம் ஒரு ஃபாதரை பார்த்தா ஒருத்தர் பேசுகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஒரு ஃபாதரை பார்த்து மதம் மாத்துறதுங்கிறது வந்து அடுத்தவன் சட்டியை இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுத்து போட வைக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொச்சையாக அதை வந்து விமர்சனப்படுத்தி பேசியிருப்பாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் பிறக்கும்போது என்ன ஜட்டியா போட்டு வந்தீங்க? பிறக்கும்போது எதுவுமே இல்லாமல் தானே பிறக்கிறோம், நிர்வாணமாக தான் பிறக்கிறோம். அப்ப இது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குது? நீங்க பிறக்கும்போது எந்த மதத்திலும் இருந்து நீங்க பிறக்கவில்லை என்கிற அற்புதமான ஒரு சத்தியத்தை சொல்லுது. நான் அவங்க இடத்துக்கே இறங்கி போய் பேசுறேன். சிலருக்கு வந்து மூடனுக்கு அவருடைய மனு உத்தரவின்படி நீ பதில் சொல்லு அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையின் அடிப்படையில நான் சொல்றேன். அப்ப பிறக்கும் போது எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ நியூடா தான் அவங்க பிறக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எந்த மதமும் அவங்க இல்லாம தான் பிறக்கிறாங்க. சோ அப்ப மதச்சாயலை யாரு பூசி விடுறாங்க கேட்டா, அவங்க தாய் தகப்பன் அவங்களுக்கு பிடிச்ச ஜட்டி என்ன செய்யறாங்க, எடுத்து மாட்டி விடுறாங்க. நம்ம வளர்ந்து கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு பிடிச்ச ஜட்டிகளை எடுத்து என்ன செஞ்சுக்கிறோம், மாட்டிக்கிறோம். இதுதானே இப்ப இயல்பு. அப்ப இதை வச்சு ஒரு கொச்சப்படுத்துங்கிறது எப்படி ஒரு சரியான ஒரு ஞானமுள்ள செயலா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சோ இந்த மதவாதிகள் எப்பவுமே இப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்க, கிறிஸ்தவ நாடுகள் அப்படின்றது பத்திலா இங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னா மதமாற்ற தடை சட்டம் இல்லை, ஃப்ரீயா விட்டுருக்காங்க. நீங்க ஒரு மதத்தை குறித்து ஆராதிங்க, ஆராய்ந்து பார்த்து அதுதான் சரியான மார்க்கம், அதுதான் சரியான இறைவன், அதுதான் சரியான சத்தியம்னா அதிலே பின்பற்றி நீங்க நல்லவர்களா வாழுங்கள் அப்படின்னு ஒரு சுதந்திரத்தை எல்லா நாடுகளும் வச்சிருக்கு. ஆனா இது இந்தியாவில் மட்டும்தான் பாத்துங்க, இந்தியாவில இல்ல சில அரபு கண்ட்ரிலையும் இந்த மாதிரி விஷயம் இருக்குது. பயந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மத மாற்ற தடை சட்டத்தை வந்து எந்த மதத்தை குறிச்சும் யாரை குறிச்சும் சொல்லக்கூடாது. அரபு கண்ட்ரிலையும் இப்படி இருக்குது, கிறிஸ்தவத்தை குறித்து போதிக்க கூடாது அப்படிங்கிற கடுமையான சட்டங்கள் இருக்கு. மீறி பேசுனா கடுமையான மரண தண்டனை வரைக்கும் விதிக்கப்படுறதுக்கான காரியங்களை அவங்களும் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற சில சகோதரர்களும் எழும்பி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறாங்க. ஸோ உங்க அறிவின் அடிப்படையிலே நீங்க பார்க்கும் போதும் நீங்க வாதிடுகிற எந்த விஷயமும் சரியில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? அதனால நாம் ஒரு மார்க்கத்தை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை இறை தொடுதலின் அடிப்படையில, என கிறிஸ்தவ மார்க்கத்தின்படி இறைவன் தான் ரட்சிக்கிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று தெளிவாக சொல்லுகிறது. சுவிசேஷத்தை, இறை அன்பை ஒரு மனிதனை எடுத்து சொன்னாலும் கூட ஒரு மனிதனை ரட்சிப்பது இறைவனுடைய கரத்தில் இருக்கிறதாக வேதம் தெளிவாக சொல்கிறது. அதனால இதுல மதம் மாத்திரம் அப்படின்னு சொல்லி பேசி சில விஷயங்களை தவறுதலாக கொண்டு போய் காண்பிக்கிறதுங்கிற ஒரு தப்பான விஷயம். இதை குறித்து கொஞ்சம் நீங்க தெளிவா ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு சரியான ஒரு புரிதலுக்குள்ள எல்லாரும் பொதுவா வந்துக்கங்க. சரிங்களா? ரைட். இப்ப எனவே பேசுவோம் அப்படிங்கிற ஒரு சகோதரி அவங்க வந்து இந்த பாடலை வச்சு சில விமர்சனங்களை வச்சாங்க. அவங்க வைக்கும்போது ஒரு வேத பகுதியை வந்து தவறாக அவங்க பயன்படுத்துறாங்க. கிறிஸ்தவத்திலையும் இப்படி பெண்ணடிமைத்தனம் இருக்குது அப்படின்னு எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வசனத்தை சுட்டி காட்டி, பெண்கள் ஆண்களுக்கு கீழ்ப்படியணும்னு வேதம் சொல்லுது, ஆனா ஆண்கள் பெண்கள்கிட்ட அன்பு கூறணும்னு சொல்லுது, இப்ப நாங்க மட்டும் தான் கீழ்ப்படியணுமா அப்படின்னு அதை கொஞ்சம் ஏளனமாக, அதை கொஞ்சம் ஏதோ அடிமைத்தனம் போல அவங்களுடைய பேச்சு தோணி இருந்துச்சு. ஆனா அவங்க இஸ்லாமிய பெண் நினைக்கிறா, அவங்க குர்ஆன்ல இருந்து எதுவுமே சொல்லல, கேட்டா எங்களை தான் மசூதிக்குள்ளேயே உடலை அப்படிங்கிறாங்க. மசூதிக்குள்ள உடலைங்கிறது அம்மா உண்மைதான். ஆனா நீங்க குழந்தையா இருக்கும்போது ஏபிசிடி படிக்கிறதுக்கு முன்னால, ஆனாவண்ணாவை கத்துக்கிறதுக்கு முன்னால முதல்ல குர்ஆன் தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப எப்படியா இருந்தாலும் குர்ஆனில உங்க மார்க்கத்துல இருக்கிற பெண் அடிமைத்தனத்தை விஷயத்தை குறித்து எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அப்ப ஏன் அதை வெளியே சொல்லல? அப்ப உங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஏதோ ஒண்ணு என்ன செஞ்சிருக்குது, தவறான விஷயங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்குங்கிறத சகோதரியை நிரூபிச்சிட்டீங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். பைபிள்ல எபேயர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல கிறிஸ்துவர்கள் சபைக்கு கீழ்ப்படுவதை போல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணுமாமா, மாறாக கணவன் அந்த மனைவி மேல அன்பு கூறுவானாமா. மனைவிக்கு கீழ்ப்படியணுங்கிற அவசியம் இல்ல, அன்பு கூறினா போதும். ஆனா கணவனுக்கு அன்பு கூறவெல்லாம் வேணாம், கீழ்ப்படிஞ்சே ஆகணும். பைபிள் தான் மேடம் சொல்லியிருக்கு. அப்ப குர்ஆன்ல இதை பத்தி எல்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? தெரியல மேடம்,
ஏன் உன் மதத்துக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுறியான்னு உடனே நீங்க கேட்பீங்க. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நானே பேசுறேன் அதை பத்தி. ஆனா நீங்க சுட்டிக்காட்டின எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல பெண் அடிமைத்தனம் எங்கே இருக்கிறது? நான் போன பதிலே சொல்லிட்டேன். வேதாகமத்துல கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் இங்க சமம் தான். ஆணும் பெண்ணும் அர்ச்சகர் ஆகலாம், இங்கே இறைப்பணி செய்யலாம், ஆசாரியர் ஆகலாம் என்பதை வசன அடிப்படையில போன பதிவிலேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, இந்த பதிவுல எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பெண்களை அடிமைப்படுத்துவதாக அங்கே வசனம் இருக்குதா? அவங்க எந்த வசனத்தை சுட்டி காட்டுறாங்க? வாசிக்கிறேன், கவனிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல ஆகையால் சபையானது 24ஆம் வசனம், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தன் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து அப்படின்னு வாசிக்கிறோம். சோ இங்க எந்த இடத்துல பெண்களை அடிமைப்படுத்துகிறதாக இங்க வசனம் இருக்குது? நல்லா கவனிங்க. பொதுவாக பெண்களை அடிமைப்படுத்துகிற ரீதியாக கிறிஸ்டியானிட்டிக்குள்ள எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துல இருக்கும்போது பெண்ணானவள் கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிட்டு அன்பு கூறணும். தொடர்ச்சியாக அந்த வேத பகுதியில நீங்க வாசிங்கன்னா ரொம்பவே அற்புதமா இருக்கும் பாருங்க. 28ஆம் வசனம், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னிலே தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் சொந்த மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இப்படின்னு கணவனும் மனைவிக்குள்ள உறவை எப்படி வேதம் சித்தரிக்குதுன்னா, ஒரு உடல்னு சித்தரிக்குது. தன் சொந்த மாம்சத்தை ஒருத்தன் பகைக்க மாட்டானே, அதனால ஓ மனைவி கிட்ட அவ்வளவு அன்பு கூறணும், அவ்வளவு நேசிக்கணும். இப்படின்னு கணவன் எப்படி மனைவியை நேசிக்கணும், மனைவி எப்படி கணவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு குடும்ப கட்டமைப்புல எப்படி இருக்கணுங்கிறத வேதாகமம் போதிக்குது. உடனே இதை தூக்கிட்டு வந்து பெண் அடிமைத்தனன்னு அம்மனி பேசுறாங்க. இது ஒரு தப்பான விஷயம். நல்லா கவனிங்க. இந்த அமைப்பு, இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, என்ன போதிக்குது? இப்ப நீங்களே பொதுவா சொல்லுங்களேன். பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியணுமா, இல்ல பெற்றவங்க பிள்ளைகள்கிட்ட கீழ்ப்படியணுமா? ஒரு கொஸ்டின் கூட கேட்கிறேன். ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, ஒருத்தர் கீழே நீங்க வேலை பாக்குறீங்க. அவருக்கு நீங்க கீழ்ப்படிவீங்களா, அவரு உங்களுக்கு கீழ்ப்படிவாரா? அதாவது உங்க ஓனர் உங்களுக்கு கீழ்ப்படிவாரா, இல்ல நீங்க உங்க ஓனருக்கு கீழ்ப்படிவீங்களா? ஏன் கீழ்ப்படுறீங்க? அப்படி கீழ்ப்படுகிறதுனால நீங்க ஏதோ அடிமையா? இல்ல. நல்லா கவனிங்க. கம்பெனிங்கிறது ஒரு அமைப்பு. அங்க ஒருத்தருக்கு கீழே பணிவிடை செஞ்சாதான் அந்த வேலை சரியா நடக்கும். அங்க யாரும் அடிமை கிடையாது. ஆனாலும் ஒரு ஒபே பண்ணி என்ன செய்யறோம், ஒரு வேலையை சிறப்பாக செய்து முடிக்கிறோம். அதே மாதிரி குடும்பம்னு வரும்போது அது மாதிரிதான் பிள்ளைகள் பெற்றாருக்கு என்ன செய்யறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. அதே மாதிரி குடும்ப அமைப்புக்குள்ள கணவனுக்கு பெண்கள் கீழ்ப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் எனக்கு நீ கீழ்ப்படி, உனக்கு நீ கீழ்ப்படி, எனக்கு நீ கீழ்ப்படி மாத்தி பேசிட்டாங்கன்னா குடும்பத்துல எந்த முடிவு எடுக்க முடியாது. அப்படி சில குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி சண்டை போட்டு குடும்பமே நிம்மதி இல்லாத குடும்பங்கள், ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. அப்ப அந்த இடத்துல குடும்ப அமைப்புக்குள்ள கணவனுக்கு அடிமையாக அல்ல, துணையாக வேதம் கொடுத்திருக்கிறது. துணையாக வேதம் கொடுத்திருக்கும் போது கணவன் சொல்லுகிற விஷயத்துல கீழ்ப்படிந்து நீங்க நடங்க அப்படின்னு பொதுவான ஒரு கருத்தாகவும், கணவன் மனைவியை சொந்த மாம்சமாக பாவித்து அவங்க மேல அன்பு செலுத்தி அவங்களுக்குரிய எல்லா கடமைகளையும் நீங்க நிறைவேற்றணும். உன் சரீரத்தை தாண்டி வேற ஒரு சரீரத்தை நீ நினைச்சிடக்கூடாது. உன் சரீரத்தை தான் பயபக்தியோடு நீ பார்த்து அவங்களை நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள்ள பேசக்கூடிய ஒரு சத்தியத்தை தான் இங்க பவுல் மூலியமாக ஆண்டவர் பேசுறாரே ஒழிய பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு வசனம் இந்த இடத்துல இல்ல. நீங்க இதே விஷயத்த பேதுரு எழுதும்போது அதே மாதிரியான ஒரு வசனத்தை உச்சரிச்சிருப்பாரு. நீங்க 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கிறேன், பின்பாக 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இங்கேயும் பாத்துங்க, சொந்த புருஷருக்கு. பெண்கள் எல்லாரும் ஆண்களுக்கு கீழ்ப்படின்னு வேதம் சொல்லல. ஒட்டுமொத்த பெண்களும் ஆண்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது ஓகே, நீங்க சொல்றது உண்மை. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ள வந்த பிறகு, அந்த கட்டமைப்புக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் தான் அங்க தலையா இருந்தா அப்பதான் குடும்பம் சரியாக நடக்கும். எந்த சண்டை சச்சரவும் இல்லாம போறதுக்காக சில சிஸ்டத்தை கடவுள் வச்சிருக்கிறார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிஸ்டமாக தான் இருக்குது. அதே சில விஷயத்துல கணவன் சரியான ஒரு ஞானம் இல்லாதவராகவோ அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற முடியாத திறமை இல்லாதவர்கள் இருக்கும்போது பெண்கள் நிறைய இடங்கள்ல குடும்பத்தை கட்டி காப்பாத்துறாங்க. அது அங்கே தவறு கிடையாது. ஆனா பொதுப்படையாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் அதாவது மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை தான் சொல்லி வெளிய பெண்கள் எல்லாரும் ஆண்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற மாதிரி பைபிள்ல எங்கேயும் இல்லை. கீழே ஒரு வசனத்தை, அற்புதமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 7ஆம் வசனம், அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால். பலவீன பாண்டம்னா சரீரத்துல பலவீன பாண்டம் இல்லை. ஏன்னா ஆண்களை விட பெண்கள் பலசாலிகளா தான் இருக்கிறாங்க. அவங்க ஆவியில கொஞ்சம் பலவீனமானவங்க.
கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, அவங்க எல்லாம் சீக்கிரம் எமோஷன் ஆயிடுவாங்க அவங்க. அப்ப அந்த மாதிரி பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களின் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவன் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அதாவது அவங்கள மரியாதையா நடத்துங்க, மதிப்பு கொடுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆண்கள் பெண்களை மதிச்சு மதிப்பு கொடுத்து நடக்கணுங்குது. அப்ப இவ்வளவு தெளிவாக குடும்ப லைஃப்லயே கூட ஒரு பெண்களை கனப்படுத்த வேண்டும், அவர்களுக்குரிய மரியாதையோடு அவர்களை நடத்த வேண்டும் என்று வேதம் குடும்பத்துக்குள்ளேயே கத்துக் கொடுக்குது. இங்க எந்த இடத்துலையுமே பெண்கள் ஆண்களுக்கு அடிமை என்பதாக வசனம் சொல்லல. சோ இதே மாதிரிதான் சில விஷயங்களை தவறாக பேசுகிறது அநேகருடைய விஷயமாய் போச்சு. இந்த சகோதரியும் அப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயத்தை வேதாகமத்தினுடைய வசனத்தை வச்சு பேசினாங்க. இதனுடைய உண்மை தகவலை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அதனால வேதாகமத்துல எங்குமே பெண்களை அடிமைப்படுத்தி வேதம் போதிக்கவில்லை. ஆணுக்கு பெண் சமம் என்று வேதாகமம் கற்பிக்கிறது. எல்லா பெண்களும் இறைப்பணியை செய்ய முடியும் என்பதை வேதம் கற்பிக்கிறது. குடும்பம் என்கிற கட்டமைப்புக்குள்ள வரும்பொழுது ஒரு ஆணுக்கு ஒரு தலைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க நடங்க அப்படிங்கிறத சொல்லுது. அந்த கட்டமைப்பு பொதுவாகவே நம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிற சட்டமாகவும் இருக்கிறது. இதுல யாரும் அடிமையோ யாரும் கீழாளவங்களோ அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. எல்லாரும் இதுக்குள்ள சமமாகத்தான் இருக்கிறோம். சொல்ற சத்தியத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். தயவு செய்து பொதுவாக சொல்லிக்கிறேன், ஏதாவது வேதாகமத்தினுடைய வசனங்கள்ல தவறா யாராவது, அதாவது கிறிஸ்தவத்துக்குள்ள சரியா இல்லாம இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு நம்பாதீங்க, கிறிஸ்டியானிட்டி இப்படி இருக்கு போல அப்படின்னு. எல்லாமே தவறான விஷயங்களை இன்னைக்கு கிறிஸ்தவத்தை குறிச்சு வன்மத்தை கக்கிறவங்களா இருக்கிறாங்க. கிருஷ்ணவேல் அப்படிங்கிற ஒருத்தர் அப்படிதான், எப்ப பார்த்தாலும் வேதாகமத்தில் இருக்கிற விஷயத்தை ஸ்டோரியா சொல்லுவாரு. அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு கட்டுக்கதைகளை அள்ளி விடுற ஒரு கேஸா இருக்கிறாரு. அவருக்கு சத்தியம் தெரியாது. வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குன்னா அது என்ன ஏது அப்படின்னு டீட்டெயில் அவருக்கு தெரியாது. இப்ப நான் எவ்வளவு விளக்கங்கள் சொன்னேன். ஒட்டுமொத்தம் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பைபிள் பெண்ணை அடிமையாக்குதுன்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு பேச்சு. அதே மாதிரிதான் அவரு நிறைய முட்டாள்தனமான பேச்சை பேசுவார். அதுல ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். அவர் நிறைய இப்படி ஒரு புத்தகம் இருக்கு அப்படி ஒரு புத்தகம் சொல்லிட்டு வரும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் ஒரு கொச்சப்படுத்தி பேசுவார். இயேசு கிறிஸ்துவுக்கும் மகதலேனா மரியாளுக்கும் ஏதோ இது இருந்துச்சு, தவறான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. அதுல தோமா சுவிசேஷ புத்தகத்துல இருந்துச்சு, அந்த சுவிசேஷ புத்தகத்தெல்லாம் தள்ளுபடி ஆகணும்னு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு. அதை பிற்காலத்தில் சவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூதன் தான் தன் பெயரை பால்னு மாற்றிக்கிட்டு கிறிஸ்தவ மதத்தை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறான். இவர் தான் முதல்ல ஒரு சர்ச்சுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி, அதாவது திருச்சபை, இந்த திருச்சபையில் நீங்கள் எல்லாம் மெம்பர் ஆகுங்க, இங்கேருந்து இயேசுவோட போதனைகளை கேளுங்க அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புது திருச்சபையை உருவாக்க சொல்லி பல பேரை அனுப்பிவிட்டு அங்கங்கே சர்ச்சுகளை கட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க. இதை பண்ணும்போது அவர்களுக்கு என்ன ஒன்று தேவைப்படுது அப்படின்னா, மக்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுற மதத்தை விட்டு அவங்கள கொண்டு வரணுன்றப்ப என்ன ஒரு பரப்புரை செய்யப்படுகிறதுனா, பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது. இயேசு சேசிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வற்புறுத்தலாம் இல்லை. அவருக்கே மேக்டலின் கூட லவ் அப்படின்னு சொல்லி குறிப்புகள்லாம் இருக்குது. இப்போ உண்மையிலே இருக்கா அப்படிங்கிற இருக்குது. அதெல்லாம் அப்போக்ரிப்பான்னு சொல்லி பைபிள்லேருந்து தூக்கிட்டாங்க. தள்ளுபடி ஆகமத்தெல்லாம் அது ஒதுக்கல. தள்ளுபடி ஆகமங்கள் 7, அந்த ஆகமத்துல எல்லாம் எந்த ஒரு தவறு விஷயம் இல்லை. அது சில வரலாற்று குறிப்புகள் இருக்குது. சில காரணங்களுக்காக அதை வரலாற்று ஆசிரியர்கள் ஒதுக்கி வச்சாங்க. ஒரு 7 புத்தகத்தை மாற்றும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை அதுல இல்ல, சில வரலாற்று பிழைகள் இருக்கிறதாக மட்டும்தான் வச்சு அதை தள்ளி வச்சாங்க ஒழிய இவங்க சொல்ற எந்த குறிப்பும் இல்லை. இவங்க சொல்ற தோமா சுவிசேஷம், மகதலேனா மரியாள் சுவிசேஷம், பர்னபா சுவிசேஷம் இதெல்லாம் இருக்கிறதாக சில புத்தகங்கள்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய சமகாலத்துல எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. இப்ப இயேசு கிறிஸ்துடைய சமகாலத்துல எழுதப்பட்ட புத்தகமா இருந்தா அது ஆத்தன்டிக்கா இருக்கும், அதுல உண்மைத்தன்மை இருக்கும். 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் எழுதின புத்தகத்துல எப்படி உண்மைத்தன்மையா இருக்கும்? இன்னைக்கு உங்களால இயேசு கிறிஸ்துடைய உண்மை சரித்திரத்தை உட்காந்து எழுத முடியுமா? எழுத முடியாது. ஏன்னா நீங்க அங்க போய் பார்க்கவும் இல்லை. நீங்க ஒன்னும் என்ன சொல்லுவாங்க அதுக்கு, இங்க இருந்து ட்ரெயின் டிராவல்ஸ் பண்ணி நீங்க அவர் பாத்தீங்கன்னா ஏதோ டைம் டிராவல்ஸ் பண்ணி அங்க போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த மாதிரியே பேசுவாரு. ஏதோ பந்தம் பிடிச்சி எல்லாத்தையும் வெளிச்சத்துல போட்டு பார்த்துட்டு வந்த மாதிரியே அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு. கேட்டா அங்க ஒரு புத்தகம் சொன்னா இங்க ஒரு புத்தகம் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இடையில ஒருத்தவங்க அவங்களை தப்பாக நிறைய புத்தகங்கள் எழுதுவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ பிடிக்கலதான். யூதர்கள் நீங்க இயேசு கிறிஸ்துவ மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டது கூட சீசர்கள் அவங்க கொண்டு போய் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு காவல் பண்ணி வச்சாங்க அந்த கல்லறையை. ஆனா ஆண்டவர் கல்லறையை வெடிச்சுட்டு வெளியே அதெல்லாம் வந்தாரு. அது ஒரு விஷயமா இருந்தா கூட இப்படி இயேசு கிறிஸ்துவே அன்னைக்கு பகைக்கிற கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஏன் முகமது நபியுடைய கூட்டம் கூட அன்னைக்கு நிறைய விஷயங்களை தவறாக வேதத்தை குறிச்சு பேசியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளல அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை குறிச்சு பாத்தீங்கன்னா அவங்க தப்பா பண்ணிருப்பாங்க. எப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்து போய் 600 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு குறிப்பு எழுதுறாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளவில்லை. இது எப்படி நம்புறது? சமகாலத்துல எழுதினவர்கள் கூட ஒரு அதிகாரப்பூர்வமான விஷயமாக நம்பலாம்.
காலம் கடந்து ஒரு விஷயத்தை எப்படி அவங்க உண்மை அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியும்? பர்னபாஸ் சுவிசேஷம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் ஓங்கி பிடிச்சு சொல்லுவாங்க, பாருங்க இதுல அப்படி இருக்கு, இதுல எப்படி இருக்குன்னு. ஆனா அது ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு அப்புறம் 9ஆம் நூற்றாண்டுல எழுதுனது. கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு அப்புறம் பர்னபாஸ் சுவிசேஷத்தை எழுதியிருக்காங்க. அது ஒரு சுவிசேஷமா? அது பர்னபாஸ் எப்படி நம்புறது? இப்படி ஒவ்வொரு புத்தகம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பல நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் சில கிறிஸ்தவ விரோதிகளால் எழுதப்பட்ட புத்தகம். அதை போய் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு அந்த புத்தகத்துல இப்படி இருக்குது, இந்த புத்தகத்துல இப்படின்னு சொல்லி எவ்வளவு மடத்தனமான விஷயம் யோசிச்சு பாருங்க. இதை அவர் செய்வார். இந்த கிருஷ்ணவேலுங்க தான் என்னமோ அவர் பேருன்னு நினைக்கிறேன். நிறைய வரலாற்று ஆசிரியர் தன்னைத்தானே சொல்லிக்கிடுவாரு. ஆனா பேசுறது பூரா நிறைய தவறான விஷயங்களாக பேசிட்டு வருவார். இப்ப சமீபத்துல 2003 பாத்தீங்கன்னா அந்த டாவின்சி கோடு அப்படி எழுதிருப்பாங்க. அதுலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதோ மேரேஜ் ஆயிருச்சு, அவங்க சந்ததியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் அந்த கதை எழுதுனாங்க. அந்த கதையை வச்சு நிறைய சினிமாவும் எடுத்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கதை தழுவிய புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு அதிகாரப்பூர்வமாக இப்படிலாம் இருக்குது, அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. ரொம்ப மோசமான விஷயங்கள். ஒரு புத்தகத்தையே நீங்க வாசிக்கிறீங்களா, முதலாவது அதை எடுத்து அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு ஆராய்ச்சி பாருங்க. எனக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களை குறிச்சு நான் இன்னைக்கு விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட முடியும். அந்த வீடியோ பார்த்துட்டு அது உண்மை, உங்களை பத்தி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பின்னாட்களை ஒருத்தர் சொல்லும்போது அது எவ்வளவு மடத்தனமான விஷயமா இருக்கும். இப்ப கிருஷ்ணவேல் அவரையே பார்த்து நம்ம பேசும் பொழுது அவர் எனக்கு பிடிக்கல, அவரை பத்தி நான் தப்பாக இன்னைக்கு வீடியோ போட முடியும். அதெல்லாம் அவரை குறித்ததான உண்மை தகவல்னு சொல்றதா? அது வன்மத்தினால் கக்கப்பட்டது. இப்படி வன்மத்தினால் கக்கப்பட்ட அநேக புத்தகங்கள் உண்டு. அந்த புத்தகத்தை தூக்கிட்டு இன்னைக்கு அதெல்லாம் ஆத்தென்டிக்கா நீங்க எடுத்தீங்கன்னா உங்களை போல முட்டாள் யாரும் இருக்க முடியாது. ஆனா வேதாகமத்தை பாருங்க, ஏறத்தாழ 3500 வருஷத்துக்கு முன்பாக பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னால புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. கூட வாழ்ந்து தொட்டு உணர்ந்து பார்த்தவங்களால அவங்க ஆத்தென்டிக்கா எழுதப்பட்ட விஷயம். பரிசுத்தாவினுடைய கடவுளுடைய ஒத்தாசையோடு அவங்க எழுதியிருக்கிறாங்க. முழு வரலாற்றையும் சரியா எழுதியிருக்கிறாங்க. வேதாகமம் மட்டும் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னால சமகாலத்துல எழுதின சில வரலாற்று புத்தகங்களையும் கூட ஜீசஸ் கிரைஸ்டனுடைய சில உண்மையான வரலாறு, அவர் மறுத்ததாகவும் உயிர்த்தெழுந்ததாகவும் அவர் பிறந்ததாகவும் நிறைய குறிப்புகள் இருக்குது. அப்போ பைபிள் மட்டும் ஆதாரப்பூர்வம் இல்ல, அன்றைக்கு சமகாலத்துல எழுதின கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எழுதின சில வரலாற்று நூல்கள்லையும் கூட கிரைஸ்ட பத்தின நிறைய உண்மை தகவல்கள் இருக்குது. அப்ப அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஏன்னா அது அந்த சமகாலத்தில் எழுதப்பட்டது, ஒரு அதிகாரப்பூர்வமான விஷயமா இருக்குது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அதனால வந்தவங்க போறவங்கலாம் இன்னைக்கு புத்தகம் எழுத முடியும், வீடியோ போட முடியும், எல்லாமே உண்மையா இருக்கும்னா சொல்ல முடியாது. பாக்குறவங்க நீங்க தான் ரொம்ப ஆராய்ஞ்சு என்ன செய்யணும், சரியானது எது உண்மை எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓடணும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பிரயோஜனத்தை கொடுத்துருக்கு நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ.